ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக எடுத்த ட்ரேட் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அது என்ன ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஜூலை 1ஆம் தேதி எடுத்த ட்ரேடு வந்து டோட்டலாக நான் எடுக்கிற ட்ரேடு எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து 7:30க்கு நான் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ நான் எடுக்கிற ட்ரேடு எல்லாமே லாஸ். ஸோ கடைசியை வந்து ஒரு $300 போட்டு ஒரு ட்ரேட் எடுத்தேன் ப்ராஃபிட். சரிங்களா? ஓகே, அந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ இது வரையும் என்னோட வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து லைவ் ட்ரேட்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அதுவும் இந்த ட்ரேட் எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்க, இந்த கேண்டில் எடுத்திருப்பேன். இந்த கேண்டில் நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ எப்படி அந்த ட்ரேட் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் பாருங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்க, இந்த ட்ரேடு தான் வந்து $300 போட்டு இந்த ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா? ஸோ இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றது எக்ஸ்பிளேஷன் பாருங்க. தெளிவாக பொறுமையாக சொல்கிறேன், தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக 7:30க்குள்ளே வரும்போது இந்த ட்ரேட் இந்த கேண்டில் ரன் ஆகுது. சரிங்களா? இது எவ்வளோ பெரிய கேண்டில் ரன் ஆயிருக்கு, மூவ் ஆயிருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்க. இங்கே இவ்வளோ தூரம் பையர் வந்திருக்கான், செல்லர் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான், ஸோ செல்லர் என்ட்ரி ஆயிருக்கான். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த நியூஸ் டைமில் தான் நான் ட்ரேட் எடுத்து ஃபுல்லாக லாஸ் ஆயிடுச்சுங்க பாருங்க. லாஸ் 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 டோட்டல் எல்லாமே லாஸ். ஸோ கடைசியாக பொறுமையாக அனலைஸ் பண்ணி இந்த ட்ரேடை எடுத்தேன். ஸோ டோட்டல் லாஸும் ரெக்கவர் பண்ணிவிட்டு ஒரு $50 $40 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் வந்து நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ட்ரேட் மட்டும் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன், ரொம்ப பேச வேண்டாம். ஓகே, இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு, டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு, எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. கடைசி அதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுக்கலாம்னு பார்த்தா நியூஸ் டைம் வந்துச்சு. ஸோ வந்து நான் அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். வேற சார்ட்ல ட்ரேட் எடுத்து ஓடிசியில் ட்ரேட் எடுத்து லாஸ் ஆயிட்டு அது பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ நியூஸ் டைம் அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9, ஸோ 5 மினிட்ஸ் அப்புறம் வந்து நான் சார்ட்டை பார்க்குறேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறேன். நியூஸ் கேண்டில விட்டுருங்க. சரிங்களா? எப்பவுமே நியூஸ் கேண்டில பார்க்காதீங்க. ஏன்னா அந்த நியூஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. ஸோ அது எப்படி வேணா நடக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 or 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேண்டில் பாருங்க. அப்போதான் வந்து ப்ராப்பர் மூவிங் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. கண்மூடித்தனமா ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரேட் வந்து எடுத்ததுக்கு காரணம், நான் ஏன் செல்லர் எடுத்தேன்? இங்க தான் எவ்வளோ பெரிய பையர் இருக்கிறானே, பையருக்கு எடுக்கலாம் தானே. இங்கே பேட்டர்ன் என்ன சொல்ற, டபுள் டாப் டபுள் பாட்டம் எல்லாமே ஃபார்ம் பண்ணியிருக்கான். பையருக்கு உண்டான பேட்டர்னும் இருக்கு, செல்லருக்கு உண்டான பேட்டர்னும் இருக்கு. சரிங்களா? ஆனா இங்க ஏன் நான் செல்லருக்கு எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் தாங்க. சரிங்களா? இப்போ இவ்வளவு தூரம் பையர் மேல போனாலும் செல்லர் வந்துட்டான். ஓகே, செல்லர் வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒரு மொமெண்டம், ஜஸ்ட் ஒரு மொமெண்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அந்த மொமெண்டம் ஃபார்ம் பண்ணாலும் திரும்பவும் பாருங்க, இந்த லெவல், இந்த நியூஸ் கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் பாருங்க, அந்த கேண்டில் லெவலை டச் பண்ணதுமே திரும்பவும் பையர் என்ட்ரி. சரிங்களா? பையர் என்ட்ரி, பையர் கேண்டில், திரும்பவும் செல்லர் என்ட்ரி ஆயிருக்கான். திரும்பவும் அந்த லெவலை டச் பண்ணதுமே திரும்பவும் பையர் என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ திரும்ப அந்த பையர் வந்ததும் அடுத்து செல்லர் வந்திருக்கான். செல்லர் கரெக்டாக அந்த லெவலை டச் பண்ணதும் அந்த லெவல்லே க்ளோஸ் ஆயிருக்கான். அந்த லெவல் பாருங்க, இந்த லெவல்ல திரும்ப செல்லர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கான், திரும்ப பையர் வந்திருக்கான். ஆனால் இங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் லெவல்ல இருந்து பையர் என்ட்ரி ஆனாலும் அந்த பையர் ஸ்ட்ராங்கா இல்லை. அதுதான் விஷயம். ஸோ இது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கானா இல்லையா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த இடத்துல பேசும். ஏன்னா நீங்க சார்ட் எந்த அளவுக்கு பாக்குறீங்க, எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்றீங்க, நீங்க அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுத்திருக்கீங்க, உங்க நாலேஜ் என்ன, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு சார்ட்ல உங்களை வந்து அனலைஸ் பண்ண வைக்கும். கண்மூடித்தனமா வந்து உடனே அனலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. இங்க 100% சொல்லுவேன், இல்ல 200% என்ன, 1000% இங்க நாலேஜ் இருந்து ப்ராஃபிட் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் மெயின். சரிங்களா? அதுதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த பையர் கேண்டில் ஸ்ட்ராங்கா இல்லை, கண்டிப்பா அடுத்து செல்லர் தான் வருவான் அப்படின்னு என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ 100% அங்கே செல்லர் தான் வந்தான். ஸோ நம்மளுடைய லாஸ் இந்த கேண்டில நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். இதுதான் விஷயம் இங்க. சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ண வேண்டாம். பையர் என்ன பண்றான், செல்லர் என்ன பண்றான், யாரு ஸ்ட்ராங்கா இருக்கான், யாரு வீக்கா இருக்கான், இதை மட்டும் பார்த்தா போதும், 100% நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? ஆனா இதுக்கு முன்னாடிலாம் நீங்க ஏன் லாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. பிகாஸ் நான் கரெக்டாக நியூஸ் டைம் வந்துட்டேன்,
ஸோ மார்க்கெட் நியூஸ் டைமும் பார்க்கல, நான் வந்து நார்மல் டைமே பார்க்கல, மொத்தமா வந்து ட்ரேட் செட்டப் பண்ணிட்டு நான் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நியூஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தப்பை நான் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. நியூஸ் டைம் இருக்கு அப்படின்னா 100% ட்ரேட் பண்ணாதீங்க. இருக்கிற அமௌண்ட் இங்க பாருங்க எவ்வளவு லாஸ். நான் எடுக்கிற ட்ரேட் வந்து கண்டினியூஸா லாஸ் தான் ஆகுது, ப்ராஃபிட்டே வரல. அப்புறம் என்னடான்னு பார்த்தா நியூஸ் டைம் வருது, வாலடைல் இல்ல, அப்புறம் ஓடிசி போறேன், ஓடிசி எடுக்கிற ட்ரேட் பூரா ஆப்போசிட்டாவே வருது. சரிங்களா? ஸோ ட்ரேட் எடுக்கிறத விட எங்க ட்ரேட் எடுக்கிறோம் அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு சார்ட் எடுத்து வச்சு நீ வால்டைல் இருக்கிற சார்ட் எடுத்து வச்சு மார்க்கெட் ப்ராப்பரா இல்லாத சார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி லாஸ் ஆகும். சரிங்களா? அதுவே கரெக்டான சார்ட் எடுத்து வச்சு அது நீ லாஸ் ஆனாலும் ஏன் லாஸ் ஆச்சுன்னு பாருங்க, அந்த தப்பை சரி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெளிவாக இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். ஸோ நம்ம இங்க பாருங்க, இந்த கேண்டில் அவாய்ட், இந்த கேண்டில் விட்டுருங்க. இந்த கேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் வந்து இங்க வந்து டச் ஆனதையும் பையர் என்ட்ரி, திரும்ப அதே லெவல்ல பையர் என்ட்ரி, திரும்ப கரெக்டா செல்லர் வந்து அந்த லெவல் ஃபினிஷ் ஆயிருக்கான், திரும்ப பையர் என்ட்ரியா இருக்கான். ஆனா அந்த பையர் ஸ்ட்ராங்கா இல்ல, திரும்ப செல்லர் என்ட்ரி. சரிங்களா? ஸோ இதுல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், ஜஸ்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கலர் பேட்டர்ன். சரிங்களா? ஒரு பையர் செல்லர் பையர் செல்லர் பையர் செல்லர். ஸோ அந்த பேட்டர்ன் எனக்கு வந்திருக்குது. சரிங்களா? பட் ஆனால் அது வந்து வால்டைல வந்து மார்க்கெட் வந்து சைடுவேஸ் மார்க்கெட்ல தான் நமக்கு தெரியும். பட் இங்கேயும் அந்த மாதிரி வந்திருக்குது. ஜஸ்ட் இது ஒரு கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம், அடுத்த செல்லர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். சரிங்களா? மற்றபடி இங்க வந்து வேற எந்த கன்ஃபர்மேஷன் கிடையாது. இங்க மேஜரா பிளே பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேண்டில் ஸ்டிக்கோட சைக்காலஜி தான். சரிங்களா? மற்றபடி வந்து நான் வேற எந்த லெவலோ பேட்டர்னோ இங்க எதுவுமே பார்க்க கிடையாது. லெவல் மீன்ஸ் வந்து பேட்டர்னோட லெவல் இங்க எதுவுமே பார்க்க கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரு ஓப்பன் பாயிண்ட்டும் க்ளோஸ் பாயிண்ட் லெவல் வச்சு மட்டும்தான் ட்ரேட் எடுத்தேன். பிளஸ் வந்து இங்க இருக்கிற கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி, மற்றபடி வேற எதுவுமே நான் பார்க்க கிடையாது. ஸோ இதுதான் முமா ட்ரேடிங். சரிங்களா? என்னோட நாலேஜ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய இது இவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அதிகமா யோசிச்சு லாஸ் பண்றதை விட நமக்கு தெரிஞ்சதை வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோல லைவ் ட்ரேட் பார்க்கலாம். சரிங்களா?